ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு இந்துஸ் இன்ஃபோ. ஒரு சின்ன நியூஸ். நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு புது அறிவிப்பு ஒன்று விட்டிருந்தார். அதாவது நேற்று விக்கிரவாண்டி தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொல்லியிருந்தாங்க. அது என்னென்னா, ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் சொல்லியிருக்காங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். அரசு பள்ளிகளில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் அதிகளவில் காலியாக உள்ளது என்று கேட்கிறீர்கள். ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் தேர்வு எழுதி 2222 பேர் சான்றிதழ் சரிபார்ப்புக்காக காத்திருக்கிறார்கள். சான்றிதழ் சரிபார்க்கப்பட்டு இந்த மாத இறுதிக்குள் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். அரசு பள்ளிகளில் தற்போது பணி நிரவல் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஸோ நம்ம ரீசெண்டாக கூட முன்னாடி பார்த்துருந்தோம் இல்லையா, முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு கூட பணி நிரவல் அரசு ஆதி திராவிட நலப்பள்ளிகளில் செய்ய சொல்லியிருக்காங்க. ஸோ அது எங்கெங்கே வேக்கண்ட் இருக்குதுன்னு சொல்லி அந்த குவாலிஃபிகேஷன் முடித்தவங்க, அதாவது பிஜி முடித்தவங்க எந்தெந்த வேக்கண்ட் இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா சென்னை, அரியலூர்னு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே, கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லாம் நிறைய வேக்கண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்து அங்கே கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள், மாணவர்களின் எண்ணிக்கையை விட அதிக எண்ணிக்கையில் பணிபுரியும் ஆசிரியர்களை தேவைப்படும் பள்ளிக்கு பணி நிரவல் செய்யும் பணி நடைபெறுகிறது. வழக்கமாக ஆகஸ்ட் 1ஆம் தேதி தான் அரசு பள்ளிகளில் எத்தனை மாணவர்கள் சேர்ந்திருக்கின்றனர், எத்தனை ஆசிரியர்கள் தேவை என்று கணக்கெடுப்பு நடத்தப்படும். பேராசிரியர் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கூடுதல் பள்ளி கட்டிடங்களுக்காக ரூபாய் 7500 கோடி நிதி ஒதுக்கிடப்பட்டு 18,000 வகுப்பறைகளை கட்ட திட்டமிட்டுள்ளோம். ஸோ இப்போ நிறைய கவர்மெண்ட் டீச்சர்ஸ் வேக்கண்ட் தான் நிரப்பிட்டு வராங்க. ஸோ நிறைய பேர் பிஎட் முடிச்சு நிறைய டிகிரி முடிச்சுட்டு இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே ஒவ்வொரு வாய்ப்பு வரப்போகுது. ஸோ டெம்பரரி டீச்சராகவோ இல்லை இது மாதிரி பிஜி டிகிரி முடிச்சவங்களுக்கு டீச்சராகவோ ஏதோ ஒரு ஜாப் வரதான் போகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த நிதியாண்டில் கூடுதல் வகுப்பறைகள் கட்ட 3497 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 3204 கூடுதல் வகுப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. மேலும் 3500 வகுப்பறைகள் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. அதேபோல் ரூபாய் 1000 கோடியில் 4729 வகுப்பறைகள் கட்ட உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இந்த பணிகள் முடிவடைந்தால் ஒவ்வொரு பள்ளியும் தன்னிறைவு பெற்ற பள்ளியாக திகழும். ஸோ இது தவிர 453 பள்ளிகளில் தொழிற்கல்வி ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும். இதுதான் லேட்டஸ்ட் நியூஸ். பாருங்கள், 453 ஸ்கூல்ஸில் தொழிற்கல்வி ஆசிரியர் அது இது டிகிரி முடிச்சிருப்பீங்க இல்லையா, அவங்களுக்குலாம் பணியிடங்கள் நிரப்ப போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான ஆய்வகங்கள் அமைக்க டெண்டர் விடப்பட்டுள்ளது. இவ்வாறு அமைச்சர் தெரிவித்தார். ஸோ இப்போ தான் ரீசெண்டாக ஹைடெக் லேப்காக ஜாப்காக ஒதுக்கியிருந்தாங்க. இப்போ அடுத்து தொழிற்கல்வி ஆசிரியர் பணியிடங்களும் நிரப்பப்படும். அதாவது 453 ஆசிரியர் பணியிடங்கள், அதுக்கான டெண்டர் விட்டுருக்காங்க. இதுதான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைம் பாருங்கள், எவ்வளோ ஸ்கூல்ஸ் கட்ட 3497 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறதுனால கண்டிப்பாக ஸ்கூல் ரிலேட்டட் ஒர்க்ஸ் எல்லாமே அவங்க பணி நிரவல் பண்ண போகிறாங்க. ஸோ எல்லாருக்குமே வாய்ப்பு வரப்போகுது. அதுக்கு முன்னாடி டெட், டிஆர்பி எக்ஸாம்ஸ் வரப்போகுதுன்னா அதுக்கான நீங்கள் எல்லாருமே அதுக்கு படிக்க தயாராகிடுங்க. ஏன்னா கண்டிப்பாக ஜாப் எல்லாமே அவங்க ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ யாரும் படிக்காமல் இருக்காதீங்க, இந்த டச்லேயே இருங்க. யாரும் டச் விட்டுட்டு இருக்காதீங்க. எல்லோரும் நல்லா படித்து அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிருங்க. எப்போ எக்ஸாம் வச்சாலும் எழுதுகிற மாதிரி இருங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே எக்ஸாம்ஸில் வந்தால் கண்டிப்பாக அதில் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் பொசிஷனில் போய்ட்டு உட்கார பாருங்கள். எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக படிச்சுட்டே இருங்க. ஸோ படிப்பு ஒன்று தான் நமக்கு அடுத்த நிலையை கொண்டு போகும். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.